Hi everyone. Hydrogen gas welding. So gas welding la இது ஒரு one of the type of gas welding. Hydrogen gas welding அப்படி எடுத்துட்டாக்கா high pressure than other fuel gases. Other fuel gases கம்பேர் பண்ணும்போது இதில் வந்து high pressureல நம்ம வந்து weld வந்து carry out பண்ணுறோம். So useful for underwater welding process. So நம்ம தண்ணி கடியில் ஏதாவது ஒரு welding process carry out பண்ணோம் அப்படின்னாக்கா அங்கே வந்து hydrogen gas welding தான் வந்து most suitable வந்து யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தண்ணி கடியில் வந்து ஏதாவது பிரிட்ஜ் கட்டுறோம் இல்லை ஏதாவது ஒரு பில்லர் போடுறோம் அப்படின்ற பட்சத்தில் அந்த இடத்துல வந்து ஹைட்ரஜன் கேஸ் வெல்டிங் யூஸ் பண்ணி தான் வந்து வெல்டிங் வந்து கேரி அவுட் பண்ணுவோம். ஸோ ஹைட்ரஜன் வெல்டிங் எக்யூப்மெண்ட் பெர்ஃபார்ம்ஸ் எலக்ட்ரோலிசிஸ் பை ஸ்பிளிட்டிங் த வாட்டர் இன்டு ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் யூஸ்ட் இன் த வெல்டிங். ஸோ ஹைட்ரஜன் வெல்டிங் மோஸ்ட்டாக வந்து தண்ணி கடியில் யூஸ் பண்ணுறது, ஹை ப்ரெஷர் எங்கே இடத்துல தேவைப்படுதோ அந்தந்த இடத்துல வந்து வெல்டிங் ப்ராசஸ் கேரி அவுட் பண்ணுறதுக்கு இந்த டைப் ஆஃப் கேஸ் வெல்டிங் தான் வந்து யூஸ் பண்ணுறோம். அட்வான்டேஜஸ் ஆஃப் கேஸ் வெல்டிங் அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா ஃபெரஸ் அண்ட் நான் ஃபெரஸ் மெட்டலை வந்து ஆகுது. ஸோ பிராஸை தவிர மற்ற ஃபெரஸ் அண்ட் நான் ஃபெரஸ் மெட்டலை வந்து வெல்டு பண்ணுறதுக்கும் கட்டிங் பண்ணுறதுக்கும் இந்த கேஸ் வெல்டிங் ப்ராசஸ் வந்து கேரி அவுட் பண்ணிக்கலாம். எக்யூப்மெண்ட் அண்ட் டூலிங் வந்து இன்எக்ஸ்பென்சிவ், எலக்ட்ரிசிட்டி வந்து தேவைப்படாது, வெல்டிங் எக்யூப்மெண்ட் வந்து போர்ட்டபிள், ஸ்பெஷலைஸ்டு லேபர் தேவை அப்படின்ற அவசியம் கிடையாது. டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னாக்கா திக் செக்ஷனுக்கு வந்து இது வந்து சூட்டபிள் கிடையாது. இது மூலயமா ஏற்படக்கூடிய சர்ஃபேஸ் ஃபினிஷ் அப்படின்றது வந்து ரொம்ப லோவராக இருக்கும். ஹெச்எஸ்எஸ் ஸ்டீலில் இது நம்ம வந்து யூஸ் பண்ண முடியாது. மெட்டல் ஜாயினிங் அண்ட் ஹீட்டிங் கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். ஆர்க் வெல்டிங் மூலயமா ஏற்படக்கூடிய டெம்பரேச்சரை கம்பேர் பண்ணும்போது இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.